வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, கோல்டோடைய 21 மார்ச்சோட அனலைசிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நேத்து நான் ஒரு அனலைசிஸ் குடுத்துருந்தேன். நம்ம ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடைச்சது. ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம வந்து பை ஆர் செல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேத்து மார்க்கெட் வந்து என்ன ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறத சார்ட்லயே நம்ம பார்த்துரலாம். ஓகே. ஆ இப்ப இங்க பார்த்தோம்னா, நம்ம நேத்து ட்ரா பண்ணியிருந்தோம். ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். ஒரு ரெசிஸ்டன்ஸ், தென் இன்னொரு ரெசிஸ்டன்ஸும் ட்ரா பண்ணியிருந்தோம். அதே மாரி இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்குங்கிறது நம்ம ப்ரீவியஸாவே நம்ம இங்க பார்த்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல ரிஜெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா, தென் டவுன் வந்து இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆனா தான் நமக்கு இந்த லெவல் சப்போர்ட் லெவலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்ல அப்படின்னா, இங்கிருந்து கூட மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன வந்து பிரேக் அவுட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்ட வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு நியூ ஹையே வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே. ஆ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன ஆகும்? நம்ம நெக்ஸ்ட் வந்து எங்க நம்ம ட்ரேட்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்னன்னா, இந்த 2 விஷயங்கள வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன் நானு. ஏன்னா, கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி. இப்போ இந்த ஒரு சப்போர்ட் ஜோன் மட்டும் தான் வச்சிருக்கேன். அதே மாரி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இருக்கு. இத நம்ம வச்சிருப்போம். இப்ப என்னன்னா, சிம்பிளா 2 மெத்தட் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணி நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். ஒண்ணு என்னன்னா ஃபிப். ஃபிப் பார்த்தீங்கன்னா, இப்ப இது 1 ஹவர் சார்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த லோலருந்து நம்ம இந்த ஹை ட்ரா பண்றோம். ஓகேங்களா? ட்ரா பண்ணோம்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50% 61% ஓட ஜோன் கிடைக்குது. அத நம்ம ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். ஸோ, இத நான் இங்க மார்க் பண்ணிடுறேன். இப்ப என்னன்னா, இந்த ஃபிப்ப வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபிப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றோம். எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா, இது ஆக்சுவலா ஃபிப்போடைய ரீட்ரேஸ்மென்ட்க்கு வேண்டி மார்க்கெட் வரணும். ஒரு ஹை மார்க்கெட் போச்சு அப்படின்னா, தென் இந்த ஃபிப்ப வந்து ரீட்ரேஸ் பண்றதுக்கு வரணும். அட்லீஸ்ட் ஒரு 50% ஆவது வரும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லெவல் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்ப செகண்டரி வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா, இங்க ப்ரீவியஸா இருந்தக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே. இது ஒரு சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆயிருக்கு. அதே மாரி ஒரு ரெசிஸ்டன்ஸாவும் இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் பாருங்க. இது ஆக்சுவலா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் குடுத்திருக்கு. தென் எகைன் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் குடுத்துட்டு தான் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. அதே மாரி மறுபடியும் எகைன் இங்க வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் அவுட் பெரிய ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த ப்ரீவியஸ் பிரேக் அவுட் பண்ண ரெசிஸ்டன்ஸ டெஸ்ட் பண்றதுக்கு வேண்டி வரும் மார்க்கெட். 1 சப்போர்ட் அண்ட் ஆஸ் பெர் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம பார்த்தாலும், அத டெஸ்ட் பண்றதுக்கு மார்க்கெட் வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போதும் இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஜோனா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆஸ் பெர் ஃபிப் பார்த்தோம்னாலும் இது ஒரு 50% 61% ரீட்ரேஸ்மென்ட் ஜோன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வச்சு பார்க்கும்போதும் இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாவும் இருக்கு. ஸோ அதெல்லாம் 2 பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன அப்டின்னா, இது ஒரு ஜோன் கிரியேட் ஆகுது. அதே மாரி ஒரு ஸ்மாலர் டைம் ஃப்ரேமே நான் உங்களுக்கு அ அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இங்க பாருங்க. இது வந்து 15 மினிட்ஸ் சார்ட். 15 மினிட்ஸ்ல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஓகே. ஸோ அதனாலயும் நமக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ராங் ஜோனா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். பட் என்னன்னா நம்ம டைரக்ட்டா இங்க வந்து நம்ம பை போயிறக்கூடாது. இங்க நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்க ஏதாவது நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃப் கேண்டிலோ, இல்ல ஒரு ஹேமரோ அந்த மாதிரி, இல்ல ஒரு பேட்டர்ன் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல வந்து ஒரு பேட்டர்ன் பை செட்டப்க்கான பேட்டர்ன் கிடைச்சது அப்டின்னா, இந்த ஜோன்ல கிடைச்சது அப்டின்னா, ஒரு நல்ல ட்ரேட் இன்னொரு நியூ ஹைய வந்து கிரியேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்ல அப்டின்னா, ப்ரீவியஸ் ஹைய வந்து கண்டிப்பா டெஸ்ட் பண்ணும். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுக்கு மேல போறது வந்து மார்க்கெட் மேபி இன்னும் பைல இருந்துச்சுன்னா, இன்னும் மேல போகும். அப்படி இல்ல அப்டின்னா, ப்ரீவியஸ் ஹைய வந்து டெஸ்ட் பண்ணிட்டு, தென் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு நம்ம பார்த்தோம் அப்டின்னா, மார்க்கெட் வந்து ஸ்டில் பைல தான் இருக்கு. நம்ம நேத்து அனலைசிஸ்ல கூட நான் சொல்லியிருந்தேன். ஆ செல் பண்றத விட நம்ம பைக்கு வேணா நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமா குடுக்கலாம் அப்டின்னு நான் ஏன் சொல்லியிருந்தேன் அப்டின்னா, இதனால தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, பை செட்டப்க்கான பேட்டர்ன். ஓகேங்களா? இங்க பாருங்க பை செட்டப்க்கான பேட்டர்ன் தான் நம்மளுக்கு நேத்து குடுத்திருந்திருக்கு. டவுட் இருந்துச்சுன்னா நேத்தோடைய அனலைசிஸ் வீடியோ வந்து பாருங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த லெவல் என்ன லெவல் அப்படின்னு நான் சொல்லிர்றேன். 2186 2177 தான் ஆ இன்னைக்கு நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடிய பை ஜோனா இருக்கு. அதே மாதிரி மேபி இந்த சப்போர்ட்ட வந்து மதிக்கல அப்படிங்கிற பட்சத்தில நம்ம வந்து இன்னொரு சப்போர்ட் ஜோனும் இங்க இருக்கு. ஏன்னா இது பிரேக் அவுட் குடுத்தது ரீசென்ட்டா.
ஸோ இதையும் நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ இது என்ன லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2160 டூ 2159 இதுதான் வந்து அடுத்த சப்போர்ட்டா இருக்கு. ஸோ மேபி மார்க்கெட் வந்து இத மதிக்கல, இந்த டவுன் ஆட்டு இங்க வந்து ரிவர்ஸ் எதுவும் குடுக்கல அப்படின்னா, நம்ப குடுக்காம இருந்துச்சுன்னா, எகெயின் வந்து இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஹை குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க மார்க்கெட் டெஸ்ட் ஆச்சு அப்படின்னா, ரீசென்ட் ஹை வரைக்கும் போகும். மேபி அடுத்து நெக்ஸ்ட் ஹையும், நியூ ஹையும் கிரியேட் பண்ணும். பட் இங்க வந்து மார்க்கெட் டெஸ்ட் ஆயிட்டு ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா, இன்னுமே வந்து ஒரு நியூ ஹை வந்து கிரியேட் பண்றதுக்கு கூட சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ நாளைக்கு இதே மாரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? லைக், ஷேர் பண்ணுங்க. அதே மாரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.